20 lakhs வச்சுருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 20 lakhs வச்சு கார் வாங்கிடலாமா, ஆர் இந்த 20 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே 5 இயர்ஸ்க்கு கார் லோன் வாங்கலாம். ஸோ எந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்கும்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் 20 lakhs வச்சுருக்கீங்க. ஸோ 20 lakhs போட்டு கார் வாங்கிட்டீங்க. ஸோ இப்போ அந்த கார் உங்களுக்கு சொந்தம். இதுவே செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் 20 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்ரி இயர் 12% ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்ட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரி நீங்கள் 5 இயர்ஸ்க்கு உண்டான கார் லோனை 8.85%க்கு வாங்குறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து 20 lakhs நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 12% கேகரில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 35 lakhs வரும். இப்போ நீங்கள் 8.85% கொடுத்து கார் லோன் வாங்கியிருக்கீங்களா, இதுக்கு நீங்கள் மந்த்லி 41,000 இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஓவராலாக உங்களுக்கு 25 lakhs வரும் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 lakhs. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் கூட இந்த 10 lakhs டிஃபரன்ஸுங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்கும்? ஆப்ஷன் 2 யாருக்கு பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ரிஸ்க் டாலரேட் பண்ணுறவங்களுக்கும், ஸ்டேபிள் இன்கம் வச்சுருக்கவங்களுக்கும், அண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும், அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கவங்களுக்கும் ஆப்ஷன் 2 பெட்டராக இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஒரு சேஃபான அப்ரோச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் 1 ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி சிச்சுவேஷனில் நீங்களும் இருக்கீங்களா? அப்போது எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.